தமிழில் எனக்கு வந்து 95 வந்தது. 5 கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, தமிழ் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் தமிழ் படிக்கிறோம். அதுக்கப்புறம் ஓல்டு 6ஆவதுலேருந்து 12th வரைக்கும் வந்து தமிழ் படிக்கிறோம். ஸோ இது ரெண்டையும் முடித்ததுக்கப்புறம் தான் சிறப்பு தமிழ்னு ஒரு பாரதியார் பாரதிதாசன். ஸோ தமிழில் வந்து ஒரு சிலது குழப்பம் சார். அந்த குழப்பினதெல்லாம் என்ன பண்ணிடுவேன்னா நோட் பண்ணி வச்சுருவேன். இப்போ பாரதியார் பாரதிதாசன்லாம் வந்து குழப்புதுன்னா இதில் ஒரு 10th கூட ஒன்று கேட்டிருந்தாங்க. அந்த மாப்போசியை வந்து யார் தலைமை தாங்குவாங்கலாம் கேட்டிருந்தாங்க குரூப் 4ல். ஸோ அதெல்லாம் நிறைய பேர் தப்பாக போட்டிருந்தாங்க. நான் வந்து அதை லைன் பை லைனாக படித்தனால தான். அடுத்து உரைநடை. உரைநடைனா உரைநடையை மட்டும் நம்ம வந்து இப்போ அதான் நம்ம செய்யுள் எப்படி படிக்கணும்னா அதான் லைன் பை லைன்லாம் படிச்சிடறோம். படிச்சுட்டு அதுக்கான சொல்லும் பொருளை வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம். ஞாபகம் வச்சதுக்கப்புறம் டெஸ்ட்டு. தமிழுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து டெஸ்ட்டு. ஸோ இப்போ இதெல்லாம் படித்தாச்சு. இப்போ 6th ஃபுல்லாக படிச்சிட்டேன், 7th ஃபுல்லாக படிச்சிட்டேன். நான் படிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. டெஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம மாற்றணும். எங்கே இது வச்சுருந்தாலும் அந்த டெஸ்ட் பேப்பரை வாங்கி நம்ம யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் முனியப்பன். நான் திண்டுக்கல் மாவட்டம் செங்குறிச்சிலேருந்து வரேன். நடந்து முடிந்த குரூப் 4ல் 178 கொஸ்டின் கரெக்டாக போட்டு ஸ்டெனோகிராஃபரில் ஸ்டேட் ஃபஸ்ட்டும் ஓவராலில் 174வது ரேங்க் எடுத்துருங்க. தமிழ் எப்படி ஆரம்பிப்பேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே செய்யுள் படிக்க ஆரம்பிப்பேன். மொத்தம் 5 நாளாக பிரிச்சிருப்பாங்கன்னா செய்யுள், உரைநடை, துணைப்பாடம், இலக்கணமும் வந்து பிரிச்சிருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நான் படிக்கிறது செய்யுள் தான் படிப்பேன். ஏன் செய்யுள் படிப்பேன்னா அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னே. இலக்கணம் வந்து எப்படின்னா ஒரு கான்செப்ட் மாதிரி இருக்கும். செய்யுள் தான் வந்து எல்லா இடத்துலையும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இலக்கணம்னா ஒரு டைம் படிச்சிட்டோம்னா எங்கே போனாலும் அந்த இலக்கணம் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் செய்யுள் வந்து இப்போ 6ஆவதுல வேறு மாதிரி இருக்கும், 7ஆவதுல வேறு மாதிரி இருக்கும், 8ஆவதுல வேறு மாதிரி இருக்கும். அதனால் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் நம்ம நல்லா படித்து வச்சிடணும். செய்யுள் படிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். நான் எனக்கு இலக்கணம் கூட எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா படித்தேன்னா புரிஞ்சுக்குவேன். ஆனால் இங்கே செய்யுள் என்பது ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்தை யார் எழுதுனான்னு கேட்பாங்க. அதுக்கு பொருள் இருக்கும், அந்த பொருளையும் கேட்பாங்க. அதுக்கு எதிர்ச்சொல் இப்படி நிறைய இருக்கும் அந்த ஒரே இதில். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அவையார் எழுதுன மூதுரைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நான் வந்து அந்த ஒரு பாட்டே எப்படின்னா ஒரு லைன் விடாமல் படித்து ஒரு மனசில் நான் சொல்லி பார்த்துருவேன். எப்படின்னா அது என்ன இருக்கோ அந்த பாட்டை ஃபுல்லாக கண்ணை மூடிட்டு ஃபுல்லாமே நான் சொல்லி பார்த்துருவேன். அப்படி சொல்லி பார்த்து என் மைண்டில் சரி ஓகே இது இனிமேல் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நான் வந்து அடுத்த பேஜை திருப்புவேன். செய்யுள் கரெக்டாக சொல்லி பார்த்துட்டு கீழே அதுக்கான பொருள் இருக்கும், சொல்லும் பொருள்னு இருக்கும். ஸோ இப்போ அதையும் சொல்லி பார்த்துருவேன். கண்ணை மூடிட்டு சொல்லி பார்த்துருவேன். இப்போ எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, என்ன தம்பி வந்து படிக்கும்போது கண்ணை மூடிட்டு படிக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் எனக்கு நான் தமிழ் படிக்கும்போது நான் அப்படி தான் படித்தேன். ஏன்னா எந்த லைன் கிட்ட நான் சொல்லுவேன். இப்போ 10th ஒரு லைன் கேட்பாங்க, அந்த லைன் இங்கே இருக்குது, இவர் தான் எழுதினார், இவருக்கு இந்த வருஷம் இவர் பிறந்தாருன்னு கரெக்டாக சொல்லுவேன். அதுக்கு காரணம் என்னென்னா தமிழில் வந்து கண்ணை மூடிட்டு அப்படியே மனசுலேயே வந்து ஒன் டைம் நம்ம படித்ததை சொல்லி பார்த்துருவேன். சொல்லி பார்த்தா தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும். மற்றவங்க அதை எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் எனக்கு அது திருப்தியாக இருந்தது. அதனால தான் தமிழில் நான் வந்து 95 எடுக்க முடிஞ்சிச்சு. தமிழில் வந்து ஆனால் இன்னும் 3 கொஸ்டின் வந்து நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ரொம்ப பேசிக் கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ வினைமுற்று இப்படி ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதெல்லாம் எல்லோரும் போட்டுக்க வேண்டியது. நான் வந்து கேர்லெஸில் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதான் நம்ம செய்யுள் எப்படி படிக்கணும்னா அதான் லைன் பை லைன்லாம் படிச்சிடறோம். படிச்சுட்டு அதுக்கான சொல்லும் பொருளை வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம். ஞாபகம் வச்சதுக்கப்புறம் அந்த ஆத்தர் யார், அதை எதுக்காண்டி எழுதினார் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மனசில் நினச்சிட்டு பார்த்தா போதும். அடுத்து உரைநடை போயிடணும். உரைநடைனா நம்ம வந்து அதில் லைன் பை லைனாக தான் படிக்கணும். நம்ம எப்படின்னா அந்த முக்கியமான பாயிண்ட்டை படிச்சுட்டு மட்டும் போகக்கூடாது. தமிழை பொறுத்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் படிச்சிடணும். பேஜ் நம்பரை தவிர நம்ம எல்லாத்தையும் படித்து வச்சிடணும். அப்படின்னா தான், ஏன்னா தமிழ் வந்து 100 மார்க் வெயிட்டேஜ் 100 மார்க் இருக்கா, அதனால் நம்ம எல்லாத்தையும் படிக்கணும். இதைத்தான் படிப்பேன், நான் அதை படிக்க மாட்டேன், செய்யுள் மட்டும் தான் படிப்பேன், இலக்கணம் நான் படிக்க மாட்டேன் அப்படிலாம் சாய்ஸ் விடக்கூடாது. ஏன்னா இலக்கணம் 1 மார்க்கு தான், தமிழெல்லாம் ஒரே ஒரு மார்க்கு தான். நம்மளை வந்து மேஜர் ரோல் பண்ணிட்டு போயிடும். உனக்கு வேலையா இல்லையானே முடிவு பண்ணிடும். அதனால் தமிழ் விடவே கூடாது. ஏன்னா தமிழ் தான் ஸ்கூல் புக்கிலேருந்து நம்ம அப்படியே கேட்பாங்க, நம்ம எழுதிடலாம். இப்போ நம்ம ஜிகேலாம் போனோன்னா வேறு பக்கம் கேட்பாங்க, அதை நம்ம கரெக்டாக எழுத முடியாது. அதனால் தமிழ் வந்து நம்ம புக்கில் இருந்தால் கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அதனால் புக்கை நம்ம தெளிவாக படிச்சிட்டோம்னா நம்ம பயப்படாமல் போய் ஈஸியாக எழுதிட்டு வந்துடலாம். அடுத்து உரைநடை. உரைநடைனா உரைநடையை மட்டும் நம்ம வந்து இப்போ திருநெல்வேலியை பற்றி படிக்கிறோம்னா திருநெல்வேலியில் வந்து என்னென்ன சிறப்பு இருக்குது, என்னென்ன இது இருக்குன்னு சொல்லி வந்து நிறையா பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் நம்ம எழுதி அதையுமே நான் வந்து இது பண்ணிடுவேன். ஓரளவுக்கு மைண்டில் சொல்லிடுவேன். எப்படின்னா இப்போ ஒரு உரைநடையில் ஒரு 5 பக்கம் இருக்குது. 5 பக்கம் இருக்குன்னா
ஃபஸ்ட்டு 2 பக்கம் மட்டும் நான் படிப்பேன். 2 பக்கம் படிச்சுட்டு அதில் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் வந்து நான் வந்து ஒரு மனசுலேயே நினச்சி பார்த்துருவேன். அது எவ்வளோ நேரம் ஆனாலும் டைம் இல்லை, எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லை, ஒரு 1 மணி நேரம் ஆகுது, இந்த 2 பக்கத்தை எனக்கு நான் நினச்சி பார்க்குறது 2 மணி நேரம் ஆகுதுன்னா நான் 2 மணி நேரம் எடுத்துக்குவேன். ஏன்னா 2 மணி நேரம் எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு மறக்கவே மறக்காது, அப்படியே ஸ்ட்ராங் ஆகிடும். 1 டைம் நான் படிக்கும்போதே 10 டைம் படிப்பேன், ஒரு பக்கத்தை ஒரு 10 டைம் படிப்பேன். நான் அந்த லைனில் படிச்சுட்டு மூடிடுவேன். அப்புறம் சொல்லி பார்ப்பேன், திருப்பி எடுத்து மூடி பார்ப்பேன். ஏன்னா ஒரே தான் நான் 10 டைம் படிச்சுட்டேன். இப்போ என்ன சொல்லுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செய்யலை 1 டைம் படிச்சிருவாங்க, திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு டைம் படிப்பாங்க, ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு டைம் படிப்பாங்க. அப்படி ரொம்ப நாள் படித்து அப்போ 10 டைம்ஸ் படித்தேன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி படிக்க மாட்டேன். எப்படின்னா ஒரே டைம் தான், எனக்கு அதை பற்றி நான் ஒரு நாலேஜும் இருக்காது, ஆனால் அன்றைக்கி தான் படிப்பேன். அதை 10 டைம் படிச்சிடுவேன் ஒரே நேரத்துலேயே 10 டைம் படித்தனால அது வந்து நல்லா மைண்டில் ஸ்டோரேஜ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து தமிழில் வந்து நல்ல மார்க் எடுத்ததுக்கு காரணம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ முன்னாடிலாம் வந்து மார்க் டெஸ்ட் மாதிரிலாம் வைப்பாங்க. அப்போதைக்கெலாம் ஒரு புக் இருக்குன்னா அதை பற்றின ஒன்றுமே நமக்கு தெரியாது. ஆனால் அந்த புக்கை ஒரே நாளில் 10 டைம் படிச்சிருவேன். 10 டைம் படிக்கிற அளவுக்கான டைம் எடுத்து படித்தனால நான் அங்கே போய் வந்து இப்போ 100 கொஸ்டின் கேட்குறேன்னா 98 99 போடுவேன். அப்படி தான் நான் தமிழ் படித்தேன். தமிழ் அப்படி படித்தனால தான் அவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சு என்னால். அப்புறம் உரைநடை படிச்சிடணும். அப்புறம் துணைப்பாடம்லாம் வந்து பின்னாடி வந்து அந்த கட்டம் தான் மட்டும்தான் இருக்கும். யார் எழுதுனா அது எதற்காக எழுதுனா அதை மட்டும் தான் இருக்கும். ஆனால் உரைநடை நம்ம ஃபுல்லாக படித்தாகணும். ஏன்னா எல்லா லைன்லேயும் வந்து எங்கே கொஸ்டின்ஸ் கேட்பான்னு தெரியாது. இப்போலாம் வந்து தமிழ்லேயே ஸ்டேட்மெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு இது கரெக்டாக அது தப்பாக அதை லைட்டாக மாற்றி விட்றது. ஸோ அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் தான் இப்போ கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. இதில் ஒரு 10th கூட ஒன்று கேட்டிருந்தாங்க, அந்த மாப்போசி வந்து யார் தலைமை தாங்குவான்லாம் கேட்டிருந்தாங்க குரூப் 4ல். ஸோ அதெல்லாம் நிறைய பேர் தப்பாக போட்டிருந்தாங்க. நான் வந்து அதை லைன் பை லைனாக படித்தனால தான் வந்து அந்த கொஸ்டின்ஸில் வந்து நான் கரெக்டாக போட்டேன். அப்புறம் இலக்கணம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1 டைம் அதை எழுதி பார்த்துருங்க நீங்கள். இப்போ தெளிவாக ஒன்றும் நம்ம படிக்கும்போது வந்து அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைனா யார் நல்லா சொல்லி தருவாங்களோ அவங்கள்ட்ட நம்ம கண்டிப்பாக இலக்கணத்தை நம்ம கேட்டு தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் படிக்கணும். இப்போ ஒரு செய்யுள் கூட கீழே அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கும், அந்த விளக்கத்தை வச்சு நம்ம படித்து இதுதான் இதுக்கான பொருள்னு சொல்லி படிச்சிடலாம். ஆனால் இலக்கணம் மட்டும் அப்படி நமக்கு புரிஞ்சிக்க முடியாது. அப்படி புரிஞ்சிக்க முடியலன்னா யார் நல்லா தெரிஞ்சிருக்காங்களோ அவங்கள்ட்ட தயக்கப்படாமல் கேட்டு நம்ம அதை இதுக்கு இதனால தான் இது வந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த லைனே போகணும். இந்த இலக்கணம் நமக்கு தெரியல, நம்ம அடுத்த இலக்கணத்தை மட்டும் பிடிக்கணும் போகக்கூடாது. ஏன்னா இப்போ 6th இருக்கிற இலக்கணம் தான் அடுத்து 7th அது தொடர்ச்சியாக வரும். ஸோ இப்போ 6th நமக்கு தெரிலனா 7th நமக்கு தெரியாமல் போயிடும், 7th தெரியலனா 8th தெரியாமல் போயிடும். அதனால் வந்து இலக்கணம் வந்து நம்ம தெளிவாக நமக்கு தெரியலனா யார்ட்டையாவது கேட்டு தயக்கப்படாமல் கேட்டு நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த அடுத்த பாடத்துக்கே நம்ம போகணும். இலக்கணம் சிறப்பு தமிழ் இப்போ நம்ம வந்து எப்படின்னா தமிழ் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் தமிழ் படிக்கிறோம். அதுக்கப்புறம் ஓல்டு 6ஆவதுலேருந்து 12th வரைக்கும் வந்து தமிழ் படிக்கிறோம். ஸோ இது ரெண்டையும் முடித்ததுக்கு அப்புறம் தான் சிறப்பு தமிழ்னு ஒரு புக்ஸ் இருக்கும். அது வந்து 11th சிறப்பு தமிழ் இருக்கும், 12th சிறப்பு தமிழ் இருக்கும். நான் சிறப்பு தமிழ் எப்படி படித்தேன்னா அந்த வைகரி அப்படிங்கிற இன்ஸ்டியூட்டில் வந்து அது வந்து வச்சுருந்தாங்க அந்த கொஸ்டின்ஸு. அதையுமே எப்படின்னா நார்மல் எப்படி தமிழ் படிப்போமா, இப்போ 6th தமிழ் எடுத்துட்டோம்னா நம்ம 1 விடாமல் படிச்சிடும். ஏன்னா அது குட்டியாக இருக்கும், நம்ம 1 விடாமல் படிச்சிருவோம். இப்போ 11th 12th போகும்போது யாரும் படிக்க மாட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப எல்லாமே பெருசாக இருக்கும். ஆனால் அதையுமே நம்ம எப்படி 6th படித்தோமோ அதே மாதிரி 11th 12th டைம் எடுத்து நம்ம 1 விடாமல் படித்து வச்சிடணும். ஏன்னா ஒரு கொஸ்டின் நமக்கு வேலையா இல்லையான்னு முடிவு பண்ண போகுது. அப்படிங்கும்போது இந்த புக்கு தானே எவ்வளோ வேணால் உட்காந்து படிச்சிக்க வேண்டியதான், எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கும். ஆனால் அந்த புக்கில் இருக்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் சொல்ல தெரியணும், அப்படி நம்ம உட்காந்து படிச்சிடணும். இப்போ சிறப்பு தமிழ் பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் நான் அது மாதிரி தான் படித்தேன். இப்போ அதில் கவிதையை பற்றி சொல்கிறாங்கன்னா கவிதையில் இருக்கக்கூடிய எல்லா லைனும் படிச்சிருவேன். எவ்வளோ டைம் ஆச்சுன்னா பரவாயில்லன்னு சொல்லி உட்காந்து டைம் ஃபுல்லாத்தையும் படித்து அதையும் மனசில் சொல்லி பார்த்துருவேன். டெஸ்ட்டு தமிழுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து டெஸ்ட்டு. ஸோ இப்போ இதெல்லாம் படித்தாச்சு. இப்போ 6th ஃபுல்லாக படிச்சிட்டேன், 7th ஃபுல்லாக படிச்சிட்டேன். நான் படிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. டெஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம மாட்டோம். எங்கே இது வச்சுருந்தாலும் அந்த டெஸ்ட்டு பேப்பரை வாங்கி நம்ம பார்க்கணும். ஏன்னா ரொம்ப அல்ட்ரா லெஜெண்ட் தான் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா படிச்சிருவாங்க, டெஸ்ட்டே போடாமல் போய் ஆனால் அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் ஏன்னா அது அவங்க பெரிய நாலேஜாக இருப்பாங்க, அவங்க ஈஸியாக பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் ஓரளவுக்குனா நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து டெஸ்ட்டு போட்டே ஆகணும். டெஸ்ட்டு போட்டால் மட்டும்தான் எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணுறோன்னு நமக்கு தெரியும். இலக்கணம் உரைநடை போட்டு எல்லாத்துலேயும் குழப்பிடுவாங்க. அதனால் டெஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம போட்டால் மட்டும்தான் நம்ம தமிழில் 95க்கு மேலே எடுக்க முடியும். தமிழில் எனக்கு வந்து 95 வந்தது.
5 கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அது கொஸ்டினை 2-3 கொஸ்டின் வந்து நான் ஒழுங்காக வாசிக்காமல் விட்டது தான். இப்போ என்கிட்ட வினைமுற்று கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, வா என்பதன் வினைமுற்று கேட்டிருந்தாங்க. நான் என்ன போட்டேன், வாசிக்கும் போது வினைன்னு போட்டு வினை எச்சம் அப்படிங்கிற ஞாபகத்தில் மைண்டில் ஏற்றிக்கிட்டேன். மைண்டில் ஏற்றினோடனே நான் வினை எச்சத்தை போட்டு வந்துன்னு போட்டேன். அது வரைக்கும் எனக்கு தெரியல. வெளியே வந்து ஆன்சருக்கு விடும்போது தான் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா வினையச்சம் தான் கரெக்டாக தான் நான் போட்டேன்னு பார்த்தா அது கொஸ்டின் வந்து வினைமுற்று இருந்தது. இவ்வளோ நான் டெஸ்ட்டு போட்டும் அந்த ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் அதை மிஸ்டேக் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து இலக்கணத்தில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அது வந்து வந்து வாழைப்பழை தோலை வலிக்கி அந்த இதில் வந்து சந்திப்பிழைகள் அதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். 2-3 கொஸ்டின் வந்து கொஞ்சம் வெளியில் போயிருந்தது, அது எனக்கு தெரியாமல் அது மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து குறைஞ்சது. எனக்கு தெரிஞ்சது இந்த 2 கொஸ்டின் நான் கண்டிப்பாக போட்டிருக்கணும். 97 வந்திருக்கும் எனக்கு. சரி பரவாயில்ல. அது 95 எடுக்கிறதுக்கு எதெல்லாம் காரணமாக இருந்துச்சு? 95 எடுக்கிறதுக்கு காரணம், நான் வந்து டெய்லியும் தமிழ் படித்ததான் காரணம். 95 எடுக்கிறதுனா டெய்லியும் நான் தமிழ் படிச்சிடுவேன். டெய்லியும் மேக்ஸிமம் ஒரு 2 மணி நேரம் கன்ஃபார்ம், மினிமம் 2 மணி நேரம் நான் படிச்சிடுவேன். 2 மணி நேரம் படிச்சிடுவேன். வாரத்துக்கு ஒரு நாள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிடுவேன். தமிழ் 100 கொஸ்டினா கண்டிப்பாக நான் டெஸ்ட் அட்டன் பண்ணுவேன். தமிழில் அங்கேயும் நான் வந்து 95 above தான் எடுத்துகிட்ருப்பேன். அதுதான் எனக்கு ரொம்ப 95 எடுக்கிறதுக்கான காரணமே. ஏன்னா டெய்லியும் தமிழ் படிப்போம், ஒரு டெஸ்ட் போடுவோம். டெய்லியும் தமிழ் படிப்போம், டெஸ்ட் போடுவோம். இது 2மே தாரக மந்திரமாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து தமிழில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். தமிழில் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் நம்ம பாஸே ஆக முடியும். பாரதிதாசன். ஸோ தமிழில் வந்து ஒரு சிலது குழப்பம் சார். அந்த குழப்பினதெல்லாம் என்ன பண்ணிடுவேன்னா, நோட் பண்ணி வச்சுருவேன். இப்போ பாரதிதாசன்லாம் வந்து குழப்புதுன்னா லாஸ்ட்டு டெஸ்ட்டு போகிற அன்னைக்கு முன்னாடி அந்த இதை படிச்சிடுவேன். மிச்ச இதெல்லாம் படிக்க மாட்டேன். இப்போ எது எனக்கு குழப்பமாக இருக்கோ, இப்போ இலக்கணத்தில் வந்து அந்த இலக்கண போலி, அந்த இலக்கண முடியதெல்லாம் குழப்பிக்கிட்டே இருக்கும். அதை ரவுண்ட் பண்ணி வச்சுருவேன். வேறு என்ன இருக்கோ அதெல்லாம் ரவுண்ட் பண்ணி வச்சுருவேன். இப்போ நாளைக்கு நான் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறேன்னா, இப்போ நான் தமிழில் வேறு எதுவுமே படிக்க மாட்டேன். எனக்கு என்ன குழப்புதோ அதை மட்டும்தான் பார்த்துட்டு போயிடுவேன். ஏன்னா மிச்சது எதுவுமே எனக்கு குழப்பாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த குழப்பறதுல மட்டும் நமக்கு தப்பு வாங்குவோம்னா, இதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டோம்னா போனோமா, அந்த குழப்பறது மட்டும்தான் கஷ்டம். அந்த கொஸ்டின் டஃப்பாக இருக்க மாதிரி நமக்கு தெரியும். ஸோ மிச்சதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதனால் இதை கரெக்டாக போட்டாவே மிச்சம் எல்லாத்தையும் நான் கரெக்டாக போட்டுருவேன். அதனால் எனக்கு வந்து அதான் எது குழப்பதோ அதை வந்து ரவுண்ட் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி நான் திருப்பி ஒருக்கா நான் வாசிப்பேன்.